எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய சீரியல்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி சீரியல் அப்படின்னா நம்ம கனாக்கானம் காலங்கள் சீரியலில் யாராலையும் மறுக்க முடியாது. அந்தளவு அந்த சீரியல் நம்மளை பாதிச்சிருக்கு. ஒரு டீனேஜ் வயசில் நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி இது எல்லாமே கலந்த ஒரு ஷோ தான் இந்த கனாக்கானம் காலங்கள் சீரியல். அப்படி ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே ஹிட்டான இந்த கனாக்கானம் காலங்கள் சீரியல் நடித்த நடிகர்கள் இப்போ எங்கே போனாங்க, ஏன் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாமா? 2006லேருந்து 2009 இந்த கேகே சீரியலை மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளி பருவத்தில் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. காமெடி கலந்து பண்ணதுனால டீனேஜர்ஸ் நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த டைம் நிறைய சீரியலில் நிறைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை காட்டிட்டு இருந்ததுனால இது என்னப்பா இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த போது தான் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் அப்படியே பிரதிபலிச்சு காட்டுறாங்கப்பா இந்த சீரியலில் அப்படின்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனாலே சேனல் டிஆர்பி ரொம்பவே ஹையாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த சீரியல் நடிச்சு நிறைய பேர் சினிமா துறையில் இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராகவியா நடிச்சிட்டு இருந்த ஹேமலதா அவர்கள். இவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய படங்களில் பார்த்துருந்துருப்போம். சூரிய வம்சம், பாஷா இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு இந்த சீரியல் நல்லாவே கை கொடுத்துச்சு. ரொம்பவே படிக்கிற பொண்ணா, சைலண்டா ஒரு ஹீரோயின் மாதிரியே ஒரு ரோல்ல பண்ணிட்டு இருந்தாங்க ஹேமா அவர்கள். இந்த கணக்கான குழந்தைகள் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவங்க சன் டிவில டெண்டல் அப்படிங்கிற ஒரு சீரியலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒரு நல்ல ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் இவங்களுக்கு சீரியல் சான்ஸ் வரவே இல்லை. எனக்கு கல்யாண வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீரியல்ல வரதையே நிப்பாட்டிட்டாங்க ராகவி அவர்கள். அடுத்து சங்கவியா வந்த மோனிஷா, இவங்க இப்ப டாக்டரா இருக்காங்க. ஒரு பெரிய டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. வெல் செட்டில்ட் ஆகிட்டாங்க பசங்கவி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது ஜோ. இவரோட உண்மையான பேர் ஜோசப். ஆனா இப்ப இவர் யுதன் பாலாஜி அப்படின்னு சொல்லி பேரை மாத்திட்டு ஜீ தமிழ் டான்ஸ் ஷோலையும் பார்த்துருந்துருப்பீங்க. உண்மையை சொல்ல போனா ஜோக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஏன்னா ரொம்பவே சேட்டையான ஒரு பையனை தான் அந்த சீரியல் நடிச்சிருந்திருப்பாரு. சீரியல்ல தாங்க ஜோ ரொம்பவே சேட்டையா, ஆனா உண்மையிலே இவர் நல்லா படிப்பாராமா. ஆனா இவருக்கு சினிமா வாழ்க்கை கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கணக்கானும் காலங்கள் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் காதல் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி டைரக்ஷன்ல ஒரு படமும் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ஹீரோயின் கன்னட ஹீரோயின். என்னதான் பட்டாளம், காதல் சொல்ல வந்தேன் இது போல பல படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இவருக்கு சினிமா கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப இவர் ரீசெண்டா வெள்ளை ராஜா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறவர் வினிதா வந்த இஃப்ரான். இவர் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஷாருக் கான் மாதிரியே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி சீசன்ல இவர் டான்ஸ் ஆடும் போது கமெண்ட்ஸும் வந்துச்சு. நிறைய படங்கள்லயும் வந்தாரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு, அப்ப எங்களோட இருந்தவங்க எல்லாம் இப்ப பெரிய ஹீரோவாயிட்டாங்க, இன்னும் நாங்க அதே இடத்துலயே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் இஃப்ரான் அவர்கள். என்னதான் இவருக்கு இப்ப 38 வயசா இருந்தாலும் பாக்குறதுக்கு இன்னும் எங்கா தான் இருக்காரு. திரும்பியும் கணக்கானும் காலங்கள் சீசன் 2ல ஒரு சாராவும் வந்திருந்தாரு. அடுத்து நம்ம தலையா வந்து ஷேஷ்வா. இவர் நிறைய திரைப்படங்கள்ல வந்திருந்தாலும் ஆனா இருந்ததே தெரியாம போயிட்டாரு. மற்றவங்களாம் கூட பாப்புலரா இருந்தாங்க. ஆனா பாலா அவர்களுக்கு சினிமா கொஞ்சம் கூட கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இவர் கணக்கானும் காலங்கள் சீரியலுக்கு அப்புறம் கூட விஜய் டிவில அழகர் அப்படிங்கிற சீரியலே நடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு பெருசா எதுவும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அடுத்து பச்சையா வந்த மது. இப்ப இவர் நிறைய சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஏன்னா ரீசெண்டா கூட பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தாவோட முதல் கணவரா வந்து நிறைய டோல் மெட்டீரியலையும் சிக்கினாரு. பச்சைக்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்காமையே போயிடுச்சு. அடுத்ததாங்க ரொம்பவே ஹைலைட் தொப்பி தொப்பி அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற டைலாக் எல்லாம் ஃபேமஸா இருந்துச்சு. லிங்கேஸ்வரன் சொன்னவங்க யாருக்காவது தெரியுதா? இவர் தாங்க பிளாக் பாண்டி அவர்கள். அந்த அளவு அந்த ரோல் அவருக்கு கை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய சினிமா சான்ஸ்ல வந்தாரு. ஏன் அங்காடி தெரு திரைப்படத்துல ஒரு மெயின் காமெடியனாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் கிடைக்காதனால இவர் நிறைய இப்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிளாக் பாண்டி அவர்களுக்கு சீரியல் வாய்ப்பும் இல்ல, சினிமா வாய்ப்பும் இல்ல. உன்னி மேனன் அப்படின்னு சொல்லி இந்த சீரியல்ல பாப்புலர் ஆனாரு. நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்க்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இவர் சன் டிவி சீரியல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் வில்லனா இருந்தாலும் சரி, துணை கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னி ஒரு முடிவுக்கு வந்ததுனால இப்ப நிறைய சீரியல்ல இவரை பார்க்கலாம். நீங்க இப்ப நம்ம பார்த்தவங்க எல்லாருமே சீசன் 1ல பாப்புலர் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் அந்த சீசனும் நல்லா பாப்புலர் ஆனிச்சு. அதுல ஒரு சிலர் தான் ஸ்ரீ. இப்ப இவர் மாநகரம் படத்துல வந்திருப்பாரு. வழக்கு எண் 18 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருந்திருப்பாரு. இவர் ரொம்பவே அமைதியான கேரக்டர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஏத்த மாதிரி கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறதுனால இப்ப சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்க்க போற கவின். இவர் இந்த சீரியல் நடிச்சாராப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இவருக்கு பாப்புலர் கொடுத்தது சரவண மீனாட்சி சீரியல் தான். கவினுக்கு இந்த சீரியல் கொஞ்சம் பாப்புலாரிட்டியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 3ல வந்து அதிகப்படியான பாப்புலாரிட்டியை வாங்கினாரு. அதனாலே இப்ப சினிமா துறையில நல்ல ஒரு கதாபாத்திரமா சூஸ் பண்ணி நல்லா ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போற கார்த்திக் ராஜ். இவர் விஜய் டிவில கணக்கானும் காலங்கள் கல்லூரி சாலை சீரியல்ல வந்திருப்பாரு. ஆனா இப்ப இவர் ஜீ தமிழ்ல நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் கூட அப்பப்ப நான் சினிமா ஹீரோவா தான் ஆவேன்
அப்படின்னு சொல்லிட்டு சீரியலை விட்டு கிட்னா ஆனாரு. அதுக்கப்புறம் நமக்கு சின்ன திரையே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பியும் சீரியலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் ராஜா அவர்கள். இதே சீசனில் தான் நம்ம டேரக்டர் அட்லி சாரோட ஒய்ஃப் பிரியா அட்லி நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமே இவங்களுக்கு சீரியலும் வேணாம் சினிமாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வெல் செட்டில்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரியலை நடித்தா நல்லா பாப்புலர் ஆகிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதாபாத்திரங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் நம்ம ரமேஷ் திலக், பாலசரவணன் இவங்கெல்லாம் இந்த சீரியலில் நடித்து தான் இப்போ காமெடி ஆக்ட்ரஸாக இருக்காங்க சினிமாவில். இது எல்லாத்தையும் தவிர்த்து கிஷன், புலிகேஷி, தங்கதுரை இவங்க எல்லாருமே இந்த சீரியலில் வந்திருந்திருப்பாங்க. முக்கியமாக பிடி சாராக நடிச்சிருந்தவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. எஸ் சார், நோ சார், சாரி சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற டயலாக், சமாளிஃபிகேஷன் இது எல்லாமே அப்போ பாப்புலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவர் ரீசெண்டாக மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. இந்த ஒரே கணங்கள் சீரியல் ரொம்பவே பாப்புலராக இருந்ததுனால நிறைய சினிமா துறையில் வந்தவங்களும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பாங்க. அதில் சில பேர் தான் நடிகர் சேரன் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள். இவங்கெல்லாம் அப்பப்போ இந்த சீரியலை கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரே சீரியல் ஒரு 30க்கும் மேற்பட்ட சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி இவ்வளோ கதாபாத்திரங்களை கொடுத்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீரியல் நடித்த ஒவ்வொரு ஆக்ட்ரஸுமே எல்லாருமே புதுமுகம் தான். கூத்து பற்றையிலேருந்து நடிப்பு கூட்டிட்டு வந்து ஒரு நடிப்பு பற்றையிலேருந்து ஆடிஷன் பண்ணி இத்தனை ஆக்ட்ரஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு 30க்கும் மேற்பட்டு பல பேர் இந்த சினிமா துறையில இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவு இந்த சீரியல் பல பேருக்கு வாய்ப்பை தந்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சீரியல் திரும்பி வந்து ஹிட் கொடுக்குமா அப்படிங்கிற சமயத்துல தான் சீசன் 2ன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சீசன் 2 டிவியில வரலங்க, வெப் சீரிஸ்லயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதனாலே பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த சீசன் 2க்கு. இப்படிப்பட்ட பள்ளி பருவத்தில் உள்ள சீரியல் திரும்பி வருமானு தெரியல. இந்த சீரியலோட மியூசிக் டைரக்டர் கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இந்த சீரியலோட டைட்டில் சாங்கே கொடுத்துருந்துருக்காரு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த சீரியலை மிஸ் பண்ண போறீங்க? உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போல பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.